அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் இயேசு சாமி எப்போ வரப்போறாரு அப்படின்ற தலைப்பில் செய்தியை தயார் பண்ணி வீடியோவும் எடுத்துட்டுமா. வீடியோவும் எடுத்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஆனால் ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. இப்போ நீ அதை பேசாத சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டுங்க. செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஆண்டவர் யூப்ளி ஆண்டை பற்றி பேசு, இதை பேசிட்டு அப்புறம் நீ அந்த அந்த ஆண்டை பற்றி பேசு, யூப்ளி ஆண்டை பற்றி பேசுன்னு அதிகாலையில் ஆண்டவரிடமிருந்து வார்த்தை வந்ததுனால சரி யூப்ளி ஆண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் என்னுடைய சேனலை முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே கிடைக்குங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஏன் யூப்ளி ஆண்டை ஆண்டவர் பேச சொல்கிறாரு அப்படின்னா, 1000 ஆண்டு ஆட்சியில் யூப்ளி ஆண்டனுடைய சட்டம் தான் இருக்கும். மற்ற இப்போ நம்ம இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் உலக அளவில் சட்ட திட்டங்களெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த சட்ட திட்டமெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில் செல்லாது. யூப்ளி ஆண்டனுடைய சட்டம் தான் 1000 ஆண்டு ஆட்சியில் செல்லுபடியாகும். அதனால தான் ஆண்டவர் யூப்ளி ஆண்டை பற்றி நீ பேசு அப்படின்னு. அப்போ யூப்ளி ஆண்டுன்னா என்ன? நம்மளுக்கு லேவியராகமம் 25வது அதிகாரத்தில் நம்மளுக்கு தெளிவாக எழுதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு யூப்ளி ஆண்டுன்னா என்ன. இப்போ அந்த யூப்ளி ஆண்டு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கினா தான் 1000 ஆண்டு ஆட்சியில் நம்ம வரும்பொழுது அப்போ இந்த யூப்ளி ஆண்டினுடைய சட்டம் எப்படி அமலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்மளுக்கு நல்லா புரியுங்க. அதனால தான் இப்போ நம்ம யூப்ளி ஆண்டை பற்றி பேச போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு இந்த யூப்ளி ஆண்டை பற்றி தெரிஞ்சுக்குங்க வீடியோ பார்த்து. லேவியராகமம் 25வது அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிக்க போகிறோம். அதில் யூப்ளி ஆண்டை பற்றி போட்டிருக்குதுங்க. கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் பொழுது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் அப்படின்னு மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலை மேலே கொடுக்கும் பொழுது இந்த யூப்ளி ஆண்டை பற்றியும் மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாருங்க. 6ஆம் வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 6 வருஷம், ஒரு வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் நீ விதைக்கலாம், நீ அறுக்கலாம், திராட்சை பழத்தை சேர்க்கலாம், ரசம் பிழியலாம், எல்லாம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், நிலத்தில் விவசாயம் செய்யலாம். 7ஆம் வருஷத்திலோ 7வது வருஷத்தில் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு, அது கர்த்தருடைய நாள். 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள். நம்ம சிருஷ்டிப்பில் கூட ஆதியாகம ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது 6 நாள் உலகத்தை படைத்தாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. அந்த 7ஆம் நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதே போல தான் இப்போ என்ன சொல்றாரு, 6 நாள் நீ நிலத்துல போய் வேலை
வேலை செய்ப்பா, 7வது நாள் வந்து நீ வேலை செய்யாத, நிலத்திலையும் நீ பயிரிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிச்சு, அது ஓய்வு நாள், அது தேவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட நாளா 7வது நாள். தேசத்திற்கு அதாவது 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும், களை எடுக்கிறது, திராட்சை தோட்டத்தில் அந்த நரம்பு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி போடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாரு. தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும், தானா விளைஞ்சி வருது பாரு அந்த 7வது வருஷத்துல, அதை அறுக்கக்கூடாதான், அறுக்காமலும் கிளை கழிக்காத விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது. 7வது வருஷத்துல நீ வந்து நிலத்துல பயிர் வைக்கக்கூடாது. திராட்சை தோட்டத்தில் நீ திராட்சை பயிர் வச்சிருந்தியனாக்கா அது அப்படியே வருஷம் பலன் கொடுக்கும். ஒவ்வொரு வருஷம் நட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை நட்டு அது வளர்ந்து முதல் முறை பலன் கொடுத்துட்டாக்கா அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அந்த திராட்சை கொடி பந்தல் கட்டி அது மேலே படர விடுவாங்க. அப்போது திராட்சை பழம் நல்லா பழம் கொடுக்கணுன்றதுக்காக அதனுடைய கிளையெல்லாம் கட் பண்ணுவாங்க, நரம்பு மாதிரி கிளையெல்லாம் கட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி நீ கிளையை கட் பண்ணக்கூடாது. 7வது வருஷத்துல திராட்சை அந்த தோட்டத்துல திராட்சை பழம் விளைஞ்சிருந்துச்சுன்னா நீ அதை சேர்க்கக்கூட பறிக்கக்கூடாது அப்படின்றாது. அது ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது. தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கும் ஆகாரமாய் இருப்பதாக. தேசத்துல விளையிறது 6 வருஷம் நீ பூமியில பயிர் செய்து விளைச்சல் வருது இல்லையா, அந்த விளைச்சல் உனக்கு ஆகாரமா இருக்கட்டும். உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகின்ற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகங்களுக்கும் உன் தேசத்தில் இருக்கின்ற காட்டு மிருகங்களுக்கும் அதில் விளைந்திருப்பது எல்லாம் ஆகாரமாய் இருக்க கடவுது. 7வது வருஷத்துல நிலத்துல எது விளைஞ்சி வந்தாலுமே நீ அதை பறிக்க கூடாது, நீ அப்படியே விட்டுடணும். அது யார் சாப்பிடுவாங்கனாக்கா, உன் வீட்டில் வேலைக்கார வேலை செய்வாங்க, கூலி வேலைக்கு போவாங்க இல்லையா, அவங்களும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் கூலிக்காரர்களும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியர் வந்து உன் இடத்துல தங்கி வேலை செய்கிறாங்கன்னா அவங்களும் உன்னுடைய நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் அந்த விளைச்சலை சாப்பிட்டோம். நீ 7வது வருஷத்துல பயிர் வைக்கக்கூடாது, அப்படியே நீ விட்டுடு. நீ 7வது வருஷத்துல விளைஞ்சி வருதெல்லாம் அனாதைகளுக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கூலிக்காரர்களுக்கும் அடிமைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் அது ஆகாரமாக இருக்கட்டும், நீ அதை பறிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 7 வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. 7 வருஷம், அது போல 7 வருஷம் 7 கூட்டுன்றாரு. அப்போ 7 வருஷத்தை கூட்டினாக்கா எவ்வளோ வருது? 49 வருஷம் வருது. 7 49 வருஷம் வருது. அப்பொழுது 7ஆம் 49 வருஷம் வந்தது இல்லையா? 7 49. இந்த 49வது வருஷம் கடைசியில 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். எக்காலம் ஓதணும், எக்கால சத்தம் தேசத்துல கேட்கணும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். அந்த 49வது நாள் கடைசியில
பாவ நிவாரண பலி செலுத்தப்படும். அப்படி பாவ நிவாரண பலி செலுத்தப்படும் பொழுது உன் தேசம் முழுவதும் எக்கால சத்தத்தை ஊதி மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படின்றாரு. 50வது வருஷத்தை இப்ப 49வது வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா, அடுத்தது 50வது வருஷம் வருது. 50வது வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கு எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷமாகும். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணி ஆட்சிக்கும் தன் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட. 49வது வருஷம் பாவ நிவாரண பலி செலுத்தினோம். 49வது வருஷம் கடைசியில. இப்ப 49வது வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு 50வது வருஷம் இல்லையா, இந்த 50வது வருஷம் யூபிலி ஆண்டு. 7 வருஷம் 7 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்ந்திருக்கணும் அப்படின்றாரு. அது போல 7 வருஷம் 7 40 அந்த மாதிரி இந்த பாவ நிவாரண பலி ஆண்ட 7 முறை 7 49 வருஷம் வரைக்கும் 49வது வருஷம் முடிச்சிட்ட பிறகு பாவ நிவாரண பலியெல்லாம் செலுத்தி முடிச்சிடுறாங்க இல்லையா. அடுத்து வர்றது 50வது வருஷம். அதாவது 50வது வருஷம் பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கோர கடவீர்கள். 50வது வருஷத்துல உன் தேசம் முழுவதும் என்ன சொல்லணுமா, அது அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை கோர கடவீர்கள். விடுதலையின் ஆண்டே, விடுதலை கோரணும். அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கணும், விடுதலை கோர வேண்டும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையா இருக்கக்கூடாது, எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும். விடுதலை உன் தேசத்தினுடைய குடிகளுக்கு விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷமாகும். இந்த யூபிலி வருஷம்தான் அனுகிரக ஆண்டு, இரக்கத்தின் ஆண்டு, கிருபையின் ஆண்டு. ஆண்டவர் பரிசுத்தமாக்கி தூய்மையாக்குற ஆண்டு. விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, மனிதனை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுதலை ஆகணும். அது விடுதலையின் ஆண்டு. 50வது வருஷம் யூபிலி ஆண்டு. யூபிலி ஆண்டுல விடுதலையை கூற கடவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது உங்களுக்கு அந்த 50வது வருஷம் யூபிலி வருஷமா இருக்கும். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணி ஆட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திருப்பி போக கடவன். இப்போ ஒவ்வொருவரும் இப்போ அடிமைகளா நிலத்தை வித்துட்டு இருந்தாங்க, இன்னொருத்தருக்கு அடிமையா நிலத்தை வித்துட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்க சொந்த நிலத்துக்கு போயிடணும், வாங்கினவன் கொடுத்துடணும். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு அடிமையா பணத்தை கொடுத்து ஒரு அடிமையை நீ விலை கொடுத்து ஆடு மாடு வாங்கிட்டு வர மாதிரி உன் வீட்டில் வேலை செய்யறதுக்கு அடிமையா நீ வாங்கிட்டு வந்திருந்தியானா அந்த அடிமையை விடுதலையாக்கி அனுப்பிடணும், அவங்க வீட்டுக்கு போயிடணும். நீ அடிமையா உன் வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. தன் தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். அந்த 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாக இருப்பதாக. இந்த 50வது வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷம், அனுகிரக வருஷம், கிருபையின் வருஷம், விடுதலையின் வருஷம், அடிமையிலிருந்து விடுதலையான வருஷம். ஒருவன் தன் நிலத்தையோ வீட்டையோ இன்னொருவருக்கு அடமானம் விற்று போட்டு விட்டால், இப்போ ஒருத்தருக்கு வீடு இருக்குதுன்னு வச்சுக்குங்க, இல்லை நிலம் இருக்குது, இப்போ அவருக்கு கஷ்டம் வந்துடுச்சு. இப்போ அந்த வீட்டு மேலேயோ அந்த நிலத்து மேலேயோ
அந்த நிலத்தையோ வீட்டையோ கொண்டு போய் இவரு அடமானம் போடுறாரு, அடகு வைக்கிறாரு. இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் இந்த வீட்டையோ நிலத்தையோ கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு உண்டான பணத்தை அவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்போ அந்த மாதிரி அடமானம் போடும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் எழுதுவாங்க. இந்த 3 வருஷமா, 3 வருஷம் பொறுத்த பிறகு நான் பணத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை, என்னுடைய நிலத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் எழுதி சைன் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நிலத்தையோ வீட்டையோ இன்னொருக்கு அடமானமாக விற்று போட்டு விட்டால், அந்த மாதிரி வித்துட்டேன்னு வச்சுக்க, இப்போ 3 வருஷம் நீ அக்ரிமெண்ட் போட்ட, 3 வருஷம் வரைக்கும் உங்ககிட்ட பணம் இல்லை, அதை மீட்டு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை, நிலத்தையோ வீட்டையோ மீட்டு எடுக்கிறதுக்கு பணம் இல்லை. என்ன பண்ணுவ? நீ எழுதி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற. அப்போ அந்த நிலம் அந்த 6 வருஷம் வரைக்கும் பணம் கொடுத்தான் பாரு, அவங்ககிட்டயே இருக்கணும். அந்த நிலமோ அந்த வீடோ அவங்ககிட்டயே இருக்கணும் 6 வருஷம் வரைக்கும். 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன்னா இன்னும் 3 வருஷம் அவங்ககிட்டயே இருக்கணும். அப்போ 6 வருஷம் ஆகுது இல்லையா? அந்த 6 வருஷம் முடிச்சிட்ட பிறகு 7வது வருஷம் வருதுன்னா அந்த 7வது வருஷத்துல அந்த நிலத்தையோ அந்த வீட்டையோ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்கிட்ட நீ கொடுத்துடணும். உங்ககிட்ட நீ வச்சுட்டு இருக்கக்கூடாது. அவன் சொத்தை அவங்ககிட்ட நீ திருப்பி கொடுத்துடணும். என்ன, அவங்ககிட்ட பணம் இல்லாததுனால தான் இன்னும் எக்ஸ்ட்ரா 3 வருஷம் உங்ககிட்ட விட்டு வச்சுட்டு இருந்தான். ஸோ அதனால அப்போ 7வது வருஷம் அந்த மாதிரி வாங்கியிருக்கிற நிலமோ வீடோ திருப்பி கொடுத்துடணும். அவங்ககிட்ட வச்சுட்டு இருக்கக்கூடாது. இது ஒன்று. அதே மாதிரி பணம் கொடுத்து நீ அடிமைகளை ஆடு மாடு வாங்கிட்டு வர மாதிரி அந்த நாள்ல எல்லாம் மக்களை பணம் கொடுத்து அடிமையாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டு வேலைக்கோ நிலத்துல வேலை செய்யறதுக்கோ தோட்டத்தில் பழங்களை அறுவடை செய்யறதுக்கும் காசு கொடுத்து மக்களை அடிமைகளாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி வாங்கிட்டு வந்தவங்களை உன் வீட்டிலேயோ உன் தோட்டத்திலேயோ 6 வருஷம் வேலை செய்யணும். அவங்க 6 வருஷம் உன் கீழே அடிமைகளாக இருப்பாங்க. அந்த 6 வருஷம் முடிச்ச பிறகு உங்ககிட்ட இருக்கிற அந்த அடிமைய அவனை நீ அனுப்பிடணும். உன் நிலத்துல வேலை செய்ய வந்த அந்த வேலைக்காரனையும் இல்லை வீட்டில் வேலை செய்ய வந்த வேலைக்காரியும் நீ என்ன செய்யணும்? அனுப்பிடணும். அவங்க சொந்த இடத்துக்கு நீ அனுப்பிடணும். உன் வீட்டில் அடிமையாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படி உங்ககிட்ட அந்த அடிமை இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடிமையோ ஒரு ஆணோ பெண்ணோ அடிமையாக இருக்கிறவங்க சொன்னாங்கன்னாக்கா அவங்கள நீ அடிமையா நடத்தக்கூடாது. உன்னுடைய வீட்டில் ஒரு ஆளா உன் குடும்பத்தில் ஒரு ஆளா நினைச்சு அவங்கள நீ நடத்தணும். அடிமையா நடத்தக்கூடாது. அப்படி அவங்க உங்ககிட்டயே இருக்கணும்னு விரும்பினாக்கா உன் சொந்த இனத்தை போல உன் சொந்த பிள்ளைய போல அவங்கள ஏற்றுக்கொண்டு நீ அவங்கள உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அவங்க விரும்பினா. மற்றபடி அந்த அடிமைகளை நீ 7வது வருஷத்துல அவங்க இடத்துக்கு நீ அனுப்பிடணும். அப்படி அவர்கள் போக மறுத்து விட்டால் அவனை அடிமையாய் நடத்தக்கூடாது, தன் சொந்த குடும்பத்தாரை போல நடத்த வேண்டும். இன்னொரு விஷயம், வியாபாரத்துக்கு வராரு. விற்பதிலும் வாங்குவதிலும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யக்கூடாது. அப்பெல்லாம் பண்ட மாற்று முறை தானே, பொருளை கொடுத்து பொருளை வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி விற்கும் போதும் வாங்கும் போதும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யக்கூடாது. நீதியா நேர்மையா வியாபாரத்தை பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறத நீதியா இருக்கணும், அநீதி செய்யக்கூடாது.
உங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஏன்னா நீ கடவுளுக்கு பயந்துருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தேசம் என்னுடையதாய் இருப்பதால் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். இந்த தேசம் முழுவதும் என்னுடையதுன்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? இந்த பூமியை அவர் தான் உண்டாக்குனாரு. இந்த பூமியை நம்ம ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. இந்த பூமி என்னுடையதா இருக்கிறதுனால, நிலமெல்லாம் என்னுடையதா இருக்கிறதுனால நீ விற்கும்போது அநியாயமா விற்க கூடாது, நியாயமா விற்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் காணி ஆட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டு கொள்ள இடம் கொடுக்க வேண்டும். உங்களுக்குன்னு காணி ஆட்சி இருக்குது இல்லையா, உங்களுக்கு சொந்த பூமி. அந்த சொந்த பூமியை இன்னொருத்தருக்கு அடமானம் போட்டிருப்பாங்க. பல வருஷம் ஆயிட்டு இருக்கும், மறந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த யூபிலி ஆண்டு வந்த பிறகு தேசமெங்கும் எக்காலம் ஊதி விடுதலையை கூறும் பொழுது இந்த காணி ஆட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்கணும். இல்லை நான் யூபிலி ஆண்டு வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 3 வருஷம் தான் ஆச்சு, ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு. அவங்க 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து யூபிலி ஆண்டு வந்து 50வது வருஷம். 50வது வருஷம் வந்துடுச்சுனாவே அடுத்தவன் சொத்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது, அடுத்தவன் பொருள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, அதை நீ திருப்பி கொடுத்துடணும். அந்த மாதிரி அவனுடைய காணி ஆட்சியை மீட்டெடுக்க வரவனுக்கு நீ இடம் கொடுக்கணும். மீட்டெடுக்கிறதுக்கு நீ இடம் கொடுக்கணும். நீ தடை பண்ணக்கூடாது. இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னால நீ தடை பண்ணக்கூடாது. காணி ஆட்சியை மீட்டெடுக்கிறதுக்கு நீ இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. இது வந்து யூபிலி ஆண்டினுடைய சட்ட திட்டம். இதுதான் யூபிலி ஆண்டு. நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து இப்போ உங்களோட கூட நான் பேசியிருக்கிறோமா. லேவியர் ஆகமம் 25வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, இன்னும் நிறைய விவரமா விளக்கமா இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்திலிருந்து நீங்க வேதத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா யூபிலி ஆண்டுன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிடுங்க. 1000 ஆண்டு ஆட்சியில் பூமியில் மிகப்பெரிய படைகள் பிரித்து விடப்படும். 1000 ஆண்டு ஆட்சியில மிகப்பெரிய படைன்னா இப்ப மிலிட்ரி வந்து ஒரு படை தானே, அந்த மாதிரி மிகப்பெரிய படை பிரித்து விடப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட மக்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத மக்களும் இருப்பாங்க. மனவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு போயிடும். பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு கைவிடப்பட்டவங்க இந்த பூமியில இருப்பாங்க. 7 வருஷம் உபத்திரம் வந்து பத்தியா, அந்த உபத்திர காலத்துல கூட செத்து போறவங்க அந்தி கிறிஸ்துவோட கூட சேர்ந்து மடிஞ்சு செத்து போறவங்க இருப்பாங்க. அவனுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்படாத இருக்கிறவங்க தப்பிச்சு பிழைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆண்டவர் சில மக்களை பாதுகாப்பா வைப்பாரு. ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க. முக்கியமா பரிசுத்தமா இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் வந்து மனவாட்டியாகிய சபையை ரகசிய வருகையில எடுத்துட்டு போயிடுவாரு. அப்படி போயிட்டு பிறகு இயேசு 2வது முறை பகிரங்கமா இந்த பூமிக்கு வராரு இல்லையா? வரும்பொழுது பரிசுத்தவான்களும், அதாவது மனவாட்டியாகிய சபையும், இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியும் இயேசு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து இந்த பூமிக்கு வராங்க. இந்த பூமிக்கு வராங்கன்னாக்கா ஏன் வராங்கனாக்கா, நம்ம ஆண்டவராகிய இப்ப மணவாளன் வந்துட்டான்னாக்கா மனைவியும் கூட தானே வரணும். மனைவி தான் சபை, மணவாட்டி. இப்ப 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ கணவன் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் மனைவி இருப்பா. அது போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை பகிரங்கமா இந்த பூமிக்கு வரும்பொழுது மனவாட்டியாகிய சபையும் கூட வந்துடும். இங்க வந்துட்ட பிறகு ஏற்கனவே இந்த பூமியில கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க,
ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் அந்த 12 கோத்திரமும் இருக்கும். அப்போ இந்த பரிசுத்தவான்களும் பரலோகத்துக்கு போகாம கைவிடப்பட்டவங்களும் 2 பிரிவா இருப்பாங்க இந்த பூமியில. அப்போ 2 பிரிவா பிரிப்பாங்க. பரிசுத்தவான்கள் ஒரு பக்கமும், பரிசுத்தம் இல்லாத கைவிடப்பட்ட மக்கள் இன்னொரு பக்கமும் இருப்பாங்க. இப்போ 1000 ஆண்டு ஆட்சியில் பூமியின் மிகப்பெரிய படைகள் பிரித்து விடப்படும். பிரித்து விடப்படும்னாக்கா பரிசுத்தவான்கள் சபை, மணவாட்டியாகிய சபை வருது பத்தியா, அவங்களுக்கு எந்தெந்த இடம் போய் ஆட்சி செய்யறதுக்கு அதிகாரம் கொடுப்பாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பங்கிட்டு கொடுப்பாரு. அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த பூமிய பங்கு போட்டு கொடுப்பாரு. ஏன்? ஆளுகை செய்யறதுக்கு. இப்ப எப்படி நம்ம நாட்டுல பிரதம மந்திரி, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர், அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு 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 எப்படி நம்ம நாட்டை ஆளுகை செய்கிறாங்களோ, அதே போல பரிசுத்தவான்களுக்கு மணவாட்டியாகிய சபையில மணவாட்டிக்கு இந்த பூமியை ஆளுகை செய்யறதுக்கு பிரித்து கொடுப்பார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிச்சு கொடுப்பாரு. ஒருத்தருக்கு அமெரிக்கா தேசத்தை நீ போய் ஆளுகை செய்ய, ஒரு பெரிய லீடரை அங்க கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ இன்னொருத்தர அவங்களுக்கு கீழே பல மந்திரிமார் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிசுத்தவான்களை அனுப்புவாரு. அமெரிக்காவுக்கு ஒரு கூட்டம் போவோம், அதே மாதிரி கனடாவுக்கு ஒரு கூட்டம் போவோம். அங்க ஒரு 30 பேரோ 50 பேரோ 500 பேரோ 1000 பேரோ அங்க போவாங்க. அதே மாதிரி யூகேக்கு, அதே மாதிரி தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பரிசுத்தவான்களை பிரித்து படை பிரிவுகளாக பிரித்து அனுப்புவார். ஏன்னா ஆளுகை செய்யறதுக்கு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு லீடர், ஹெட். அவர் தான். அவர் கீழத்தான் மற்றவங்க இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் போய் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அந்த இடத்த இவங்க போய் ஆளுகை செய்ய. அங்க ஏற்கனவே மக்கள் இருப்பாங்க, கைவிடப்பட்ட மக்கள் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் இருப்பாங்க. அந்த கிறிஸ்துவோட கூட அந்த கிறிஸ்துவ முத்திரை எடுக்காதவங்களும் இருப்பாங்க, ஆனா ரட்சிக்கப்படாத இருப்பாங்க. யார் யார் ஆண்டவர் அந்த 1000 வருஷத்துல வச்சு இருக்கிறாருன்றது நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஸோ இந்த பூமியில அந்த மாதிரி மக்களை ஆளுகை செய்யறதுக்காக ஆண்டவர் படைகளை பிரித்து ஆளுகை செய்யறதுக்கு அனுப்புவாரு. பரிசுத்த கூட்டம் தான் இந்த பூமியில ரட்சிக்கப்படாத மக்களை போய் ஆளுகை செய்ய. இன்னைக்கு இருக்கிற தேசத்துல இருக்கிற தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கிறாரு, ரஷ்யாவில் புட்டின் இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒவ்வொரு சீனாவில் ஜின்பிங், இவங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. அவங்களும் உயிரோடு இருந்தாங்கன்னாக்கா நம்ம பரிசுத்தவான்கள் போய் அந்த தேசத்தை, நம்ம பரிசுத்தவான்களுக்கு கீழே தான் அவங்கெல்லாம் இருக்கணும். நம்ம பரிசுத்தவான்கள் இந்த யூபிலி ஆண்டினுடைய சட்ட திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த சட்ட திட்டத்தின்படி தான் தேசங்களை பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வாங்க. ஆனா 1000 ஆண்டு ஆட்சியில் பூமியில் மிகப்பெரிய படைகள் பிரித்து விடப்படும். சமாதானத்தின் சூழ்நிலையில் நிலங்கள் எல்லாம் பண்படுத்தப்பட்டு பயிரிடப்படும். நிலம் என்ன சாத்தான் கிடையாது, அதனால பூமி முழுசும் சமாதானமா இருக்கும். நிலமெல்லாம் பண்படுத்தப்பட்டு இந்த பூமி முழுவதும் விளைச்சல், விவசாயம் செய்வாங்க.
காலியான களஞ்சியங்கள் எல்லாம் தானியங்களால் நிரப்பப்படும். இன்னைக்கு இருக்கிற தரித்திர மாதிரி 1000 ஆண்டு ஆட்சியில இருக்காது. பொங்கி வழியும் ஆசீர்வாதம் இடம் கொள்ளாத அளவுக்கு, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விளைச்சல் இருக்கும். அது பழமா இருந்தாலும் சரி, தானியமா இருந்தாலும் சரி, மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உண்டான எந்த ஒரு விளைச்சலாக இருந்தாலும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக தான் 1000 ஆண்டு ஆட்சியில இருக்கும். தற்கால அரசியலில் காணும் துரித, அதாவது சீக்கிரமா விரைவாய் பொருளீட்டுக்கான ஊழல்கள், அதிகார துஷ்பிரயோகிப்பு, மோசடிகள், போலித்தன்மைகள், லஞ்ச செல்வாக்குகள், கண் துடைப்புக்கள், அநியாயங்கள், அநீதிகள் 1000 ஆண்டு ஆட்சியில் செல்லாது. இப்போ வியாபாரம் பண்ணணும், சீக்கிரமா பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதிகாரத்தை முக்கியமானதுக்கு எடுத்து அரசியல் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், இன்னைக்கு உலகம் முழுவதும் தேசங்களில் இருக்கிற நம்ம நாடு எடுத்துக்கும் இந்தியா, எல்லா அரசியல்வாதிகளை யாரு ஊழல் பண்ணாம இருக்கிறாங்க, யாரு லஞ்சம் வாங்காத இருக்கிறாங்க, எந்த போலீஸ் துறையில லஞ்சம் வாங்காத இருக்கிறாங்க சொல்லுங்க. பொருளுக்கான ஊழல்கள், அதிகார துஷ்பிரயோகிப்பு, அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை தீமைக்கு பயன்படுத்துறது, துஷ்பிரயோகம் செய்யுது, தீமைக்கு பயன்படுத்துறது நல்லதுக்கு கிடையாது. எனக்கு அதிகாரம் கட்டிடுச்சு, நான் என்ன நாசை பண்ணுவேன் அப்படின்னு அதிகாரத்தை தீமைக்கு பயன்படுத்துறது. மோசடிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோசடி பண்றது, கள்ள தராசு, மோசடியிலே எத்தனையோ மோசடிக்குது. பொதுவாக மோசடிகள், போலித்தன்மைகள், நிஜமா இருக்காது, போலியானது நிறைய இருக்கும். கலப்படம் நிறைய வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி 1000 ஆண்டு ஆட்சியில் கலப்படமெல்லாம் இருக்காது. போலித்தன்மைகள், லஞ்ச செல்வாக்குகள், லஞ்சம் வாங்கி பணக்காரன ஆவறது, இத்தனை கோடி, ஒரு எம்எல்ஏ எம்பிக்கள் வேலை கொடுத்து வாங்கினாக்கா பெட்டி பெட்டியா பணம், கோடி கோடியா பணம். லஞ்ச செல்வாக்குகள், லஞ்சத்தை வாங்கி செல்வந்தன ஆவறது, செல்வாக்குகள், கண் துடைப்புகள், வேலை வாங்கி கொடுக்குறேன், இத்தை செஞ்சு கொடுக்குறேன், அத்தை செஞ்சு கொடுக்குறேன், மக்களை ஏமாத்துறது, கண் துடைக்கிறது. நம்ம அரசியல்வாதிகள் கூட எத்தனையோ பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல சலுகைகளை சொல்றாங்க, நாங்கள் இத்தை செய்யறோம் அத்தை செய்யணும். ஆனால் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு எதுவுமே செய்யறதில்ல, நம்ம கண்ணை தொடச்சி விட்டுறாங்க, எதுவுமே செய்யறதில்ல. கண் துடைப்புகள், அநியாயங்கள், நேர்மையா கிடையாது, அநியாயங்கள், அநீதிகள், நீதிக்கு விரோதமா செய்யறது, நீதியா கிடையாது. இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே நீதியை பார்க்க முடியலமோ. நீதியா ஒருவன் வாழ்ந்தான்னாக்கா அவனை உடனே சாகடிச்சிடுறாங்க. நீதியை இன்னைக்கு கூட பூமியில பார்க்க முடியல. அநீதி தான் மலிச்சு கிடக்குது தேசங்கள்ல. 1000 ஆண்டு ஆட்சியில இது எல்லாமே செல்லுபடி ஆகாது. அப்போ தேசங்கள்ல தலைவராக இருக்கிறவங்க, மந்திரிமாராக இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் இயேசு சாமி வந்துட்டாருன்னாக்கா அந்த தேசத்துல அவங்க அப்படியே தானே இருப்பாங்க. ஆனா தேசத்தை அவங்க ஆளுகை செய்ய முடியாது. பரிசுத்தவான்கள் தான் ஆளுகை செய்வாங்க. யூபிலி ஆண்டு சட்டத்தை கையில் எடுத்து ஆளுகை செய்வாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாணிப தொழில்துறைகளில் தலையிடுவதற்கான கட்சிகளின் சங்கங்களோ, கட்டிடங்களோ, கழகங்களோ, கூட்டணிகளோ 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்காது. இப்போ வியாபாரம் செய்கிறாங்கன்னு வச்சுங்க. காய் வியாபாரிகள், காய் வியாபாரத்துக்கு ஒரு சங்கம், விவசாயம் செய்கிறாங்க, விவசாய சங்கம், ஒரு கம்பெனியில் தொழில் செய்கிறாங்க,
தொழிலாளர் சங்கம், ஆசிரியராக இருக்கிறாங்க ஆசிரியர்கள் சங்கம். இந்த மாதிரி தொழில் அடிப்படையாக வச்சு பல சங்கங்கள் கழகங்கள் வச்சுட்டு இருப்பாங்க, கூட்டணியாக சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில செல்லாது, இதெல்லாம் இருக்காது. நியமனம் செய்யப்பட்ட யூபிலி ஆண்டுக்குரிய சட்டம் மீண்டுமாய் அமலுக்கு வருவதால் இப்ப யூபிலி ஆண்டு நம்ம இந்த பூமியில யூபிலி ஆண்டு இல்லை. யூபிலி ஆண்டு யாரும் அனுசரிக்கிறது இல்லை. யூபிலி ஆண்டு மறக்கடிக்கப்பட்டுடுச்சு. யூபிலி ஆண்டு யாருமே பின்பற்றது கிடையாது. அதனால அப்படி மறக்கப்பட்ட அந்த யூபிலி ஆண்டுக்குரிய சட்டம், யூபிலி ஆண்டினுடைய சட்ட திட்டங்கள் மீண்டுமாய் 1000 ஆண்டு ஆட்சிக்கு அமலுக்கு வரும். அப்படி அமலுக்கு வர்றதுனால இன்றைய முறையிலான வழி தொடர் வாரிசுக்கென்று முன்னதான சொத்துரிமை நிர்ணயிப்பு சம்பந்த சட்ட ஒழுங்குகள் இனிமேல் 1000 ஆண்டு ஆட்சியில் பின்பற்றப்பட மாட்டாது. இப்போ உனக்கு ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்க, ஒரு 50 ஏக்கர் சொத்து வச்சுட்டு இருக்கிற, உனக்கு அடுத்து யார் வரணும்னாக்கா உன் பிள்ளை தான் வரணும். அதான வாரிசு உரிமை சட்டம் இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. பெண்களுக்கும் சொத்து உரிமை இருக்குது, ஆண்களுக்கும் சொத்து உரிமை இருக்குது, வாரிசுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இன்னைக்கு அரசாங்கத்துல சட்ட திட்டமெல்லாம் இருக்குது. ஆனா இந்த சட்ட திட்டமெல்லாம் 1000 ஆண்டுல பின்பற்றப்பட மாட்டாது. யூபிலி ஆண்டினுடைய சட்டம் தான் இருக்கும். நீ ஆட்சி செஞ்சியா, நீ இறந்துட்டியா, முடிஞ்சு போச்சு, நீ போயிடு. பரிசுத்தவான்கள் யாரை நியமனம் பண்ணி அந்த நிலத்தையோ அந்த வீட்டையோ அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து வைக்குமோ அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த பூமிக்குரிய வாரிசு உரிமை சட்ட திட்டம் செல்லுபடியாகாது 1000 ஆண்டு ஆட்சியில். இப்போ லூகாஸ் எழுதின சுவிசேஷம் இந்த யூபிலி ஆண்டை தாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த யூபிலி ஆண்டை பற்றி பேசி இருக்கிறாருங்க. அதை உங்களுக்கு நான் வசனத்தை படித்து காட்டுறேன் பாருங்க. லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18-19 வசனம். இந்த 2 வசனம் எங்க வருதுனாக்கா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ஊர் நாசிரேத்தூர்ல தானே அவர் வளர்ந்தாரு. அந்த நாசிரேத்தூர்ல இருக்கிற சினகோக், அதாவது ஜெப ஆலயத்துல ஓய்வு நாளில் இவரும் போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது அந்த ஜெப ஆலயத்து ஆசாரியன் 4 பேர் எல்லாரும் விசுவாசிகள் மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் உட்காந்துட்டாரு. அப்போ அந்த ஆசாரியன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு ஏட்டுச்சுருளை கொடுக்குறாரு. இத்தனை வாசி அப்படின்னு ஏட்டுச்சுருளை கொடுக்குறாரு. என்ன ஏட்டுச்சுருள் தெரியுமா? ஏசாயா எழுதின 61வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் படிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த ஆசாரியன் கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஏட்டு சுருள் இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு பிறகு சுருட்டி அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டாரு. அந்த என்ன வசனம் படிச்சாரு அப்படின்றத இந்த வசனத்துல இப்ப நம்ம பார்க்கலாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாத்தியா, இங்கே விடுதலை வருது பாரு, விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை, அனுகிரக வருஷம் தான் யூபிலி ஆண்டு. கர்த்தருடைய அனுகிரக வருஷன்றது கர்த்தருடைய யூபிலி ஆண்டு. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், அத
காரியத்தை மேன்மைப்படுத்தவும் அது இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கவும் அமலுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் என்னை அனுப்பினார் அப்படின்ற வசனத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசிக்கிறாரு. ஆண்டவருடைய அனுகிரக வருஷத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அதுக்குத்தான் என்னை அபிஷேகம் பண்ணி என்னை அனுப்பி வச்சுக்கிறாரு. இந்த பூமிக்கு விடுதலையின் ஆண்டு, யூபிலி ஆண்டு அப்படின்னா விடுதலையின் ஆண்டு. விடுவிக்கப்படணும், அடிமைகள் விடுவிக்கப்படணும், கூலிக்காரன் விடுதலையாக்கப்படணும், நிலங்கள் விடுதலையாக்கப்படணும், வீடுகள் விடுதலையாக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், நோயிலிருந்து நோய் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படணும், தரித்திரத்திலிருந்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் சொல்றாரு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொன்னதான் அது. இந்த 2 வசனம் தாங்க இயேசு சாமி தன் ஊழிய காலத்துல செய்தது. இந்த 2 வசனத்தை தான் அவர் நிறைவேற்றி வச்சாரு. நோயிலிருந்து, பிசாசு பிடிச்சவங்களிருந்து, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. விடுதலை கொடுக்கிறதுக்காகத்தான் விடுதலை கொடுக்கக்கூடிய வீரராகிய இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தாரு. மனிதனை விடுதலை ஆக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து சாத்தான் பிடியில இருக்கிற மனிதனை விடுதலை ஆக்கிறதுக்காகத்தான் பரலோகத்தில் இருந்து இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தாரு. நம்மளையெல்லாம் விடுதலை ஆக்கிறதுக்கு, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கத்தான் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இயேசு சாமி இறங்கி வந்தாரு. இதுதான் முக்கியமான காரணம் இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தது. பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக வந்தாரு. விடுதலையின் வீரர். அந்த விடுதலையைத்தான் நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன். எப்படி சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதி தண்டனையை பெற்ற பிறகு விடுதலையாகி வெளியே வரானோ அது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் என்னுடைய பாவத்துக்கு அவர் பரிகாரம் செஞ்சதனால என்ன அவர் விடுதலை ஆக்கிட்டாரு. என்னை விடுதலை ஆக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு. விடுதலை, விடுதலையின் ஆண்டு, யூபிலி ஆண்டு, 50வது வருஷம், 7/7/49, 49 வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு 50வது வருஷம் யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டுடைய சட்ட திட்டங்கள் தான் 1000 ஆண்டு ஆட்சியில் அமலுக்கு இருக்கும். இது புரியுதுங்களா? ஸோ இதை தான் ஆண்டவர் பேச சொன்னாருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு ஆண்டவர் யூபிலி ஆண்டை பற்றி பேசு அப்படின்னு திடீர்னு நான் எழுந்த அந்த வார்த்தை எனக்குள்ள வருது. இதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கவே இல்லை. நான் ஆண்டவர் எப்போ வரப்போறாருன்ற செய்தியை தயார் பண்ணி நான் வீடியோவே எடுத்துட்டேங்க. அப்லோட் பண்ணும்போது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறவான்னு நினைக்க வை அப்படின்னு. ஸோ செவ்வாய்க்கிழமை இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர்கிட்ட வருது. ஸோ அதனால் யூபிலி ஆண்டை பற்றி உங்ககிட்ட நான் இப்போ பேசியிருக்கிறேன். யூபிலி ஆண்டு என்னன்னு இப்போ தெரிஞ்சுதான். லேவியராகவும் 25வது அதிகாரம் எடுத்து படிங்க, இன்னும் நல்லா விளக்கமாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த செய்தியை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆவிக்குரிய விஷயத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. யூபிலி ஆண்டை பற்றி பேசுங்க. லூக்காஸ் 4வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசித்து தியானம் பண்ணுங்க. யூபிலி ஆண்டை பற்றி பேசுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ என்னுடைய சேனலுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. மாரநாதா.